இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். சிலுவையை பற்றி உபதேசம் நம்ம எத்தனை வாரம் பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில அதன் அர்த்தத்தை முழுமையாய் விளங்கி கொள்ளவே முடியாது. ஏன்னா சிலுவை உபதேசத்திற்கெல்லாம் மைய கருத்தாக இருக்கிறது. 1 கொரிந்தியர்ல நம்ம பார்க்கும்போது முதலாவது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்துல பவுல் ஒரு அருமையான காரியத்தை சொல்றாரு. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் எங்களுக்கு பிரசங்கமும் இல்லை, உங்களுக்கு விசுவாசமும் இல்லை. அல்ல, உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் அப்பனா பிரசங்கமும் நம்ம பண்றதுல பிரயோஜனம் இல்லை, நீங்க வச்சிருக்கிற விசுவாசத்திலும் பயன் இல்லை அப்படின்றாரு. அது அப்பனா உயிர்த்தெழுதல்னு சொல்லும் போது ஒரு மரணம் இருந்தால்தான் உயிர்த்தெழுதல் வரும் இல்லையா? அதனால மரணம், இயேசு கிறிஸ்துவின் மரணம் எல்லா உபதேசத்திற்கும் மையமாய் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவைய மாற்றாதது, சிலுவையை பற்றி தியானம் பண்ணவங்க மாற்றப்படாமல் இருக்கவே முடியாது. நம்ம பல கண்ணோட்டத்துல சிலுவையை குறித்து நம்ம தியானம் செய்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நானே உங்களுக்கு 4 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சிலுவை நமக்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18ல, அப்புறம் அடுத்தது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 7வது வசனத்துல தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். சிலுவை நமக்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது. சிலுவை நமக்கு மகிமையை கொடுப்பதற்காக தேவன் சிலுவையை அவருடைய தேவ ஞானமாக அவர் பயன்படுத்துகிறாருன்னு பார்க்கிறோம். இன்னும் நீங்க கொலோசியர்ல நம்ம திருப்பி பார்க்கும்போது கொலோசியர்ல 2வது அதிகாரத்துல 10வது வசனத்துல அவர் சொல்றாரு, சிலுவையின் மூலமாக நமக்கு பரிபூர்ண ஜீவன் கிடைத்திருக்குதுன்றாரு. அந்த கொலோசியர்லயே நீங்க பாத்தீங்கன்னா 2வது அதிகாரத்திலேயே அடுத்தது 14வது வசனத்துல சொல்லுவாரு, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய கரத்துல ஆணி அடிச்சாச்சு, அதனால அந்த பாவங்கள் நமக்காக மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. 15வது வசனத்துல பார்க்கும்போது துரைத்தனங்கள், அதிகாரங்கள் நமக்கு எதிரடையாக எந்த எதிர்மறையான காரியங்களை சாத்தான் வைத்திருக்கிறானோ அதை எல்லாம் முறியடித்து ஒரு படையில அவனை வெளியரங்கமான கோலமாக்கி, ஒரு படையில நம்ம சண்டை போடும்போது அந்த சண்டையில என்ன ஆகும், வெற்றி பெற்றவங்க முதல்ல போவாங்க, பின்னால தோல்வி அடைஞ்சவங்க வருவாங்க. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் தோல்வி அடைந்தவர்கள், வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரியும். பப்ளிக் டிஸ்பிளே அந்த மாதிரி சாத்தானியும் பண்ணியாச்சு. இப்படி பல கண்ணோட்டத்துல நம்ம என்ன செஞ்சோம், சிலுவையை பார்த்துட்டு வந்தோம். இது எல்லாவற்றிலும் நம்ம சிலுவையை ஒரு பலிபீடமா பார்க்கிறோம். நமக்காக மற்றவர்களுக்கெல்லாம் சிலுவை தண்டனையை கொண்டு வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை ஒரு பலிபீடமாக மாறியது. ஏன்னா பஸ்கா பண்டிகை அதே நாளில அது பலிபீடமாக இயேசு கிறிஸ்து நமக்கு பஸ்கா ஆடாக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்னவர் அதுல பலியாகிறார். அடுத்தது அதே பலிபீடத்தை அவர் ஒரு ஜெப பீடமாகவும் மாற்றி விடுகிறார். இது எல்லாமே நம்ம அந்த 4 பகுதிகள்ல பார்த்துட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறத ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல இது எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும். சிலுவையை குறித்து நம்ம தியானம் செய்தோம்னா அந்த சிலுவையை குறித்த தியானமானது நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பதில் கொடுக்கிறதா இருக்கிறது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்பனா அதனாலதான் நிறைய பேரு நம்ம வேத வல்லுநர்கள் எல்லாம் பல அறிஞர்கள் நம்ம ஒரு 40 நாட்கள் சிலுவையை குறித்து நம்ம தியானம் செய்யணும்னு யோசிக்கிறாங்க. இந்த 40 நாட்கள் நம்ம தியானம் செய்ய பழகிட்டோம்னா வருஷம் முழுசும் சிலுவையை குறித்த அந்த தியானம் நம்ம மனதுல ஓடிட்டே இருக்கும். அதனால இன்று நம்ம கொஞ்சம் வித்தியாசமான இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சிலுவையை நோக்கி பார்த்து தியானம் செய்யும்
செய்யும் போது அந்த என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய சவாலுக்கு அங்கு பதில் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப இன்று நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சற்று வித்தியாசமா பார்க்கலாம். அநேக வா ப்ராஃபசிஸ் தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டன. எல்லா தீர்க்க தரிசனமும் 300க்கும் மேலான தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேறின. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சுமார் அவர் பிறக்கிறதுக்கே 700 ஆண்டுகளுக்கு முன்னால ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அருமையான தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிறாரு. அது ஏசாயா 53வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. இதுல நான் முதல் பகுதியை எடுத்துக்கிறேன். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். யாரோட இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு? 2 பக்கமும் 2 கள்ளர்கள் இல்லையா? துன்மார்க்கரோடே அவர் பிரேத குழியை அவர்கள் நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது, அவர் இறந்த உடனே ஐஸ்வர்யவானோடே இருந்தார். இதுல என்ன அர்த்தம்? இட்ஸ் அ பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட். 2 வித்தியாசமான, துன்மார்க்கரோடேன்னு வருது, அடுத்தது ஐஸ்வர்யவானேன்னு வருது. 2க்கும் மாறுபட்ட ஒரு கருத்தாக இருக்கிறதுன்ற பார்க்கும்போது இது எப்படி நிறைவேற்றப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இந்த தீர்க்க தரிசனம் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம், அவர் துன்மார்க்கரோடே பிரேத குழிக்காக நியமிக்கப்பட்டார். அதனாலதான் அவர் சிலுவையில இருக்கும்போது 2 கள்ளர்கள், 2 பக்கமும் 2 கள்ளர்கள். நீங்க அதை கம்பேர் பண்ணி எல்லா சுவிசேஷங்கள்ல வாசித்தீங்கன்னா, முதல்ல 2 கள்ளர்களுமே அவரை எதிர்த்து, அவரை பழித்து, ஜனங்களோடு சேர்ந்து பழித்து பேசுறாங்க. ஆனால் சில ஆண்டவர் அந்த சிலுவையில அவருக்கு மேல ஒரு இது போடுறாங்க, யூதருக்கு ராஜா அப்படின்ட்டு எழுதி போடுறாங்க. அதுக்கு பிற்பாடு அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு சொல்றாரு. இந்த 2 இன்சிடென்ட் நடந்த உடனே ஒரு கள்ளன், அது எந்த பக்கத்துல இருந்ததுன்னு வேதம் நமக்கு சொல்ல, ஒரு கள்ளன் சொல்றாரு, நம்ம பாவம் செஞ்சோம், அதனால நம்ம என்ன செய்யறோம்? பாடு அனுபவிக்கிறோம், நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் இவர் பரிசுத்தர் என்பதை அறிக்கையிடுறாரு. உடனே அவர்கிட்ட கேட்கிறாரு, உம்முடைய ராஜ்யம், ஏன்னா அவர் யூதருக்கு ராஜான்னு போட்ட உடனே இவருக்கு பல நினைவுகள் வருது. ஒருவேளை இவருடைய பிரசங்கத்தை கூட அவரு கேட்டு இருக்கலாம். உலகத்துல இயேசு கிறிஸ்து சுற்றி தெரிந்தப்போ கேட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அவர் என்ன சொல்றாரு, அது மேல போட்டிருக்கிற அந்த போர்டை பாக்குறாரு. ஏன்னா அது 3 லாங்குவேஜ்ல இல்ல, 3 மொழியில இருக்குது. லத்தீன்ல இருக்குது, எபிரேய மொழியில இருக்குது, கிரேக்க மொழியில இருக்குது. அப்போ இவர் ராஜானா இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, இந்த ராஜ்யத்துல நானும் போய் சேரணும்ட்டு அதை கொடுக்கக்கூடிய பரிசுத்தர் இவர் என்பதை பார்த்து என்னை நினைத்தருளும் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்றாரு. ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறாரு. இப்படி நம்ம பல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறத நம்ம பார்க்கிறோம் சிலுவையில. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏசாயால துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள்னும் போது இந்த 2 பேரும் துன்மார்கள் தண்டனை வாங்குறாங்க. அவர்களோட தான் என்ன செய்யறாங்க, மக்கள் ஒரு பாவம் செய்தவனோடு கூட இவரையும் ஒரு பாவியாக அந்த சிலுவையில நியமிக்கிறார்கள். ஆனால் தேவன் செஞ்சது என்னன்னா, அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். இதுல அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 சுவிசேஷங்களிலும் வருகிற அந்த ரெஃபரன்ஸ் சொல்ற, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா திருப்பி கேட்டு பாருங்க. மத்தேயு 27:57-60, மார்க்கு 15:43-47, லூக்கா 23:50-56, யோவான் 19:38-42. இந்த 4 இடங்கள்ல ஜோசப் ஆஃப் அரிமத்தியான்ற ஒருத்தரை பார்க்கிறோம்.
இது 4 காஸ்பல்லையும் சொல்லி இருக்குது. 4 பேரும் சொல்லி இருக்கிறாங்க. யாரை பத்தி? ஜோசப் என்பவரை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. அவர் வாழ்ந்த இடத்தின் பெயர் அரிமத்தியா. ஏன் ஜோசப் ஆஃப் அரிமத்தியான்னு சொல்றாங்கன்னா, அவர் ஜோசப்ன்ற பேரு, அநேக பெயர்கள் ஜோசப்ன்னு வரனால அது ஒரு காமன் நேமா இருந்தனால அவர் இடத்தை சொல்லி, இப்பவும் அப்படி இருக்குது இல்லையா, ஒரு இடங்கள்ல நிறைய பேருக்கு ஒரே மாதிரி பேர் இருக்கும்போது அவர் இடத்தை சொல்லி அந்த பேரை குறிப்பிடுவாங்க யாருன்னு காட்டுறதுக்காக. அது போலதான் இந்த இடத்துல இந்த 4 சுவிசேஷங்களிலும் வர்றது யோசேப்பு. யோசேப்புன்னு வரும்போது அநேக யோசேப்புகள் இருக்கிறாங்க. அரிமத்தியான்ற ஊர்ல இருக்கிற யோசேப்புன்ற. இப்போ அரிமத்தியானா அது என்ன ஊரு, எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால இவர் பெயரை சொல்லி இவர் யாருன்றத 4 பேரும் நீங்க வாசித்து பாருங்க நேரம் இருக்கும்போது. இட் இஸ் அ கம்பேரிட்டிவ் ஸ்டடி. 4 பேரும் 4 கண்ணோட்டத்துல, ஏன்னா எழுதினவங்க வேற வேற ஆட்கள், 4 பேரும் வேற ஆட்கள். இதுல 2 பேர் அப்போஸ்தலர், ஒருத்தர் ஒரு ஜென்டைல், லூக், ஹீஸ் அ டாக்டர். அவர் ஒரு யூதன் அல்ல, அவரும் எழுதுறாரு. மார்க்கும் எழுதுறாரு. இந்த 4 பேரும் 4 கண்ணோட்டத்துல எழுத காரணம் அவர்களுடைய பர்சனாலிட்டியை வைத்தும் அவர்கள் யாருக்கு எழுதுறாங்கன்றதை வைத்தும் இதுல 4 பேர் 4 வகையில எழுதுறாங்க. இது இதுல அவங்க சொல்றது ஒன்றோடு ஒன்று ஒத்து போகிறதா இருக்கும். அதனால 4ஐயும் சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பு யாரு? முதலாவது இந்த யோசேப்புன்னு சொல்றவரு அரிமத்தியான்ற ஊரை சேர்ந்தவர். அடுத்தது இந்த யோசேப்பு யாருன்னா, ஹீஸ் அ ரிச் மேன். மூணாவது இவர் யாருன்னா, ப்ராமினன்ட் கவுன்சில் மெம்பர். எந்த கவுன்சில் நம்ம பார்த்தோம்னா, சனகரிப்பு சங்கம்னு ஒரு இருக்குது. அந்த கவுன்சில்ல இது ஒரு ப்ராமினன்ட் மெம்பர். இந்த சனகரிப்பு சங்கம், அருமத்தியா, இதை பத்தி எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஆனா இவர் யாருன்னு வரும்போது அரிமத்தியா ஊரை சேர்ந்த ஒரு பணக்கார மனிதர், ப்ராமினன்ட் கவுன்சில் மெம்பர். அந்த சனகரிப்பு தங்கத்துல ஒரு முக்கியமான இடத்தை வைத்தவர். சீக்ரெட் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை ஒரு அந்தரங்கமாக அவருடைய பேச்சையும் அவர் சொல்ற எல்லா காரியத்தையும் அவர் தொடர்ந்து கேட்டுட்டு வராரு. இயேசு கிறிஸ்து யாருன்னு அவருக்கு தெரியுது. அதோட கூட he waited for the kingdom of God. பாருங்க அவரை பத்தி எத்தனை காரியம் சொல்லி இருக்குது. ஒரு சீக்ரெட் டிசைபிளா இருக்கிறாரு. ஏன் சீக்ரெட் டிசைபிளா இருக்கிறாருன்னா, பயத்தினால். யோவான் சொல்லும்போது சொல்றாரு, பயத்தினால் அவர் ஒரு சீக்ரெட் டிசைபிளா இருக்கிறாரு. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், he waited for the kingdom of God. அப்போ அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லா யூதர்களுக்கும் மேசியா என்று ஒருவர் வருவார் என்ற ஒரு எதிர்நோக்கி இருந்தது. இப்ப எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு காத்துட்டு இருக்கிறோமோ, அது போல அந்த காலத்துல மேசியாவின் வருகைக்கு யூதர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் அவர் இவர் என்ன சொல்றாருன்னா, he was waiting for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்து கொண்டிருந்தவர். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல இவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது, ஆரம்பமாகிறது என்பதை அவர் கொஞ்சம் கொஞ்சமா அறிந்துட்டு வந்தாரு. ஆனா பயத்தின் காரணமாக அவர் எப்படி இருக்கிறாரு? he continued to be a secret disciple. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீடர்கள்? 12 சீடர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே தெரிந்து கொண்டவர்கள். அதற்கு மேல அவர் தெரிந்து கொண்டதுக்கு மேல சில இடத்துல நம்ம பார்ப்போம் 70 பேர் இருக்கிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அநேகர் அவரை தொடர்ந்தார்கள். பெண்களை எல்லாம் நம்ம பார்ப்போம், ஊழியத்தின் பேர்ல பின்தொடர்ந்து. இவர்கள் எல்லாருமே வெளியரங்கமாய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். கூட்டமா எல்லாரும் இருக்கிறப்போ அந்த இடத்துல யார் இல்ல? ஜோசப் இல்லை. ஆனா இதுல இவருடைய வாழ்க்கையின் அழகு என்னன்னா, இவர் சீக்ரெட் டிசைபிளா இருந்தாலும் எல்லாரும் அவர் கூட இருக்க முடியாத காலகட்டத்துல இவர் அவர் கூட இருக்கிறார்.
அதுதான் இது இவருடைய வாழ்க்கையில நம்ம யோசேப்புடைய வாழ்க்கை, அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இருக்குது. இங்க மத்தேயுல பாருங்க, நீங்க மத்தேயுல திறந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு நேம், இவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரிமத்தியான்ற ஊரை சேர்ந்த யோசேப்புன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் இங்க இப்போ மத்தேயு என்ன சொல்றாருன்னா, அவர் இது இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன்றாரு. சீக்ரெட் டிசைபிள்னு இவர் சொல்லல, ஆனா சீடன்னு சொல்றாரு மத்தேயு சொல்லும்போது. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இவர் என்ன செய்யறாரு, பிலாத்து கிட்ட போய் அவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கொண்டு எடுக்கிறாரு. அவர் இறந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எடுத்து நல்லா ஒரு லினன் கிளாத்ல அதை சுத்தி அவர் தன்னுடைய ஓன் நியூ டியூம்னு போட்டிருக்கோம். நீங்க மத்தேயு 27 திறந்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், இந்த குறிப்புகள் எல்லாம் அங்க இருக்குது. தன்னுடைய சொந்த புதிதான கல்லறை. அப்பனா புதிதான கல்லறைன்னு சொல்லும் போதும் அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, had cut into the rock. அப்பனா பெரிய பாறையில வெட்டப்பட்ட கல்லறை. இதுல இருந்து தெரியுது, இது முதலாவது இவர் ஒரு பணக்காரர் என்று சொல்லுவதற்கு காரணம், இந்த இடத்துல மத்தேயு அவரை ரிச்சுன்னு சொல்லல, இவரோட பேரும் இவரோட ஊரையும் சொல்லிட்டு அவர் என்ன இயேசு கிறிஸ்துக்கு டிசைபிள்னு சொல்றாரு, என்ன செஞ்சாருன்றத சொல்றாரு. அடுத்தது நீங்க மார்க்குக்கு திருப்பிக்கிட்டீங்கன்னா, மார்க்கில் பார்க்கும்போது இவரை ஒரு ப்ராமினன்ட் கவுன்சில் மெம்பர், அந்த சனகரிப்பு சங்கத்துல ஒரு முக்கியமான தலைவர். அவர் முக்கியமா அந்த 70 பேர் இருப்பாங்க. அந்த 70 பேர்ல இவர் ஒருத்தர்னு சொல்றாரு. அதோடு கூட இவர் இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, வெயிட்டிங் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை வருகிறதற்காக காத்து கொண்டிருந்தார். அப்படின்னா இவர் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யம்னு அடிக்கடி உபதேசம் பண்ணுவாரு. அது இப்பொழுதே உங்களுக்குள் வந்திருக்கிறது அப்படின்னா, தேவன் ஒரு ராஜாவாய் அரசாளுகிறவராய் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு கிங்டமா பார்த்து தேவன் நமக்குள்ள ஆட்சி செய்கிறதுக்காக இப்படி ஒன்று நடக்கும், மேசியா வருவார் என்றதுக்காக காத்து கொண்டு இருந்தாருன்னு பார்க்கிறோம். இவரும் என்ன செய்யறாரு, மத்தேயுல வாசித்த மாதிரியே இயேசு கிறிஸ்துவின் உடலை பிலாத்து கிட்ட இருந்து போய் கேட்கிறாரு. கேட்டு ஒரு லினன் கிளாத்ல சுருட்டி அவர் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாரு, இதுல சிலுவையிலிருந்து இறக்குகிறாருன்னு பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியம். யோசித்து பாருங்க, கை கால்ல எல்லாம் ஆணி அடிச்சிருக்குது, சிலுவை நிக்குது. இந்த சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை இறக்குறது ஒரு எளிதான காரியம் இல்லை. ஒருவேளை பிலாத்து கிட்ட கேட்ட போது பிலாத்து சில சோல்ஜர்ஸ இவருக்கு என்ன கொடுத்திருக்கலாம், உதவிக்கு கொடுத்திருக்கலாம். இறுதியில நம்ம படிப்போம், நிக்கோதேமுன்றவரும் இவர் கூட சேர்றாரு. அவரும் ஒரு சீடனாக, இயேசு கிறிஸ்துவுக்கு ரகசிய சீடனாக தான் இருக்கிறாரு முதல்ல துவக்கத்துல. அப்புறம் இந்த இறுதி காலகட்டத்துல அவருடைய உடலை வாங்கும்போது, அந்த சிலுவையிலிருந்து இறக்கும் போது நிக்கோதேமையும் உதவி செய்தாருன்னு நம்ம யோவான்ல படிக்கும்போது படிப்போம். ஸோ மார்க் சொல்றதுல இருந்து ஒரே கருத்து தான் வருது, ஆனா ஒரு 2-3 காரியங்க இதுல இருந்து இன்னும் கூட நம்ம அறிஞ்சுக்கிறோம். இப்படியே மத்தேயு மார்க் படிச்சுட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது லூக்கால நீங்க பாத்தீங்கன்னா 23வது அதிகாரம் 50 இருந்து 56 வரைக்கும் பார்க்கும்போது கவுன்சில் மெம்பர் அப்படின்ற சொல்றாரு. இந்த லூக்கால ஒரு முக்கியமான காரியம் சொல்றாரு. இவர் கவுன்சில் மெம்பரா இருக்கிறாரு. இந்த கவுன்சில் தான் என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையணும்னு சொன்ன மத தலைவர்கள், சீஃப் பிரீஸ்ட் எல்லாரும் இருந்த அந்த குழு தான் இந்த கவுன்சில் மெம்பர்ஸ். இந்த இடத்துல he did not give his consent. அவர் தன்னுடைய வார்த்தை, இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையணும்ட்டு ஒரு தீர்மானம் செய்யறாங்க. இவங்க எல்லாருமே அதுக்கு முன்னாலேயே தீர்மானம் செஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல கடைசியா அந்த
கவுண்ட் எடுப்பாங்க. நீங்க எல்லாம் இதை ஆமோதிக்கிறீங்களான்ட்டு இந்த கோர்ட்ல கேட்பாங்க இல்லையா, அது போல. ஏன்னா இது சனகரிப்பு சங்கம் என்று சொல்றது ஒரு கோர்ட்டை போல, ரிலிஜியஸ் கோர்ட். அதனால அவங்க கன்சென்ட் கேட்கும்போது இவர் அதுக்கு கன்சென்ட் கொடுக்கல, ஒத்துக்கொள்ளவில்லை. அதை லூக்கா அழகா சொல்றாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வரும்போது மத்தேயு மார்க் சொன்ன மாதிரியே ஹி ஆஸ்க்ஸ் ஃபார் பைலட் கிட்ட போய் அவர்கிட்ட அவருடைய உடலை வாங்கி அந்த உடலை லினன்ல சுருட்டி அவர் அந்த கல்லறையில வைத்தாருன்னு பார்க்கிறோம். இதுக்கு பிற்பாடு கடைசியா நம்ம பார்க்க போறது யோவான் எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 38ல இருந்து 42 வரைக்கும் பார்க்கும்போது இவர் திருப்பி இந்த இடத்துல ஜோசப், இவருடைய பெயர் இருக்குது, அரிமத்தியான்ற ஊர் இருக்குது, இவர் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ்ன்னு இருக்குது, கூட சீக்ரெட்லின்னு போட்டிருக்குது. அப்பனா இந்த இடத்துல இவருக்கு வெளியரங்கமாய் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது போல எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால சென்ற போது இவருடைய பதவியின் காரணமாகவும் இவர் இருந்த அவருடைய செல்வாக்கு, இந்த மாதிரி பல காரணத்துல இவர் அவருக்கு ஓப்பன் டிசைபிளா இருந்ததா வேதத்துல இல்லை. ஆனா இவர் சீக்கிரட்டா ஆண்டவருக்கு இருந்தாரு. எதற்காக இவர் ஒரு ரகசியமாக ஆண்டவரை பின்பற்றினார்னா, யோவான் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, ஃபார் த ஃபியர் ஆஃப் த ஜூஸ், யூதர்களுக்கு பயந்ததினால். இந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, யூதருக்கு பயந்தனால அவர் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யல, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பகிரங்கமான ஒரு ஃபாலோவரா, இயேசு கிறிஸ்து பின்னால போனவரா இல்லை. இவரும் அதே தான் சொல்றாரு. அவருடைய பிலாத்து கிட்ட கேட்டு அவருடைய பாடியை வாங்கி அதை என்ன செய்யறாரு, அதை அடக்கம் பண்றதுக்கு இவர் உதவியாக இருக்கிறார், மெயின் ஆளாக இருக்கிறார்னு சொல்லிட்டு நிக்கோதேமும் இங்க சேர்றாரு. இப்ப நிக்கோதேம நம்ம எங்க பாக்குறோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3வது அதிகாரத்துல முதல்ல பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்பவும் அவர் ரகசியமா வந்ததாதான் நமக்கு படுது. ஏன்னா அவரு ராத்திரியில வராரு. அதுக்கப்புறமும் திருப்பி 2வது இந்த நிக்கோதேமையும் இன்னொரு இடத்துல பார்ப்போம். அது 7வது அதிகாரத்துல பார்ப்போம். இந்த 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது நிக்கோதேமு மிக ரகசியமாக பல காரியம் அவருக்கு தெரியல. நீ யூதராய் இருக்கிறாய், யூதருக்கு தலைவராய் இருக்கிறாய், நீ இருந்தும் உனக்கு இதெல்லாம் தெரியலையான்னு ஆண்டவர் கேட்கறனால அவர் ஆண்டவர்கிட்ட பேசுறது நமக்கு தெரியுது. ஆனா அவர் ஆண்டவரை பகிரங்கமா பின்பற்றி வரலன்றது நமக்கு தெரியுது. அது அப்புறம் இறுதியா இப்ப எங்க பாக்குறோம்னா, நிக்கோதேம கடைசியா 3வது அதிகாரத்துல பார்த்தோம், 7வது அதிகாரத்துல பாக்குறோம். 7வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் ஆண்டவருக்கு அவருக்காக தான் ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கிறவரா பார்க்கிறோம். அந்த இடத்துல கடைசியா வரும்போது 19வது அதிகாரம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல பார்க்கும்போது யோசேப்போட இணைந்து இயேசு கிறிஸ்துவின் உடலை சிலுவையிலிருந்து கீழே இறக்கி அதை புதைக்கிறதுக்கு, அதை அடக்கம் பண்ணுவதற்கு இவங்க என்ன செய்யறாரு, அவருக்கு உதவியாயிருக்கிறார். அப்ப இந்த 4 சுவிசேஷங்களிலும் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது, இந்த யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஏதாவது ஒரு காரியம் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும் என்றால் அது என்னன்னா, அது மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கும். அதனால ஜோசப்பை நம்ம யாரா பார்க்கிறோம், அரிமத்தியா ஊர்ல இருந்து வந்தவரு, மிக பணக்காரர், வெரி ப்ராமினன்ட் மேன், ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடத்தை வகித்த சனகரிப்பு என்ற அந்த 70 பேர் கொண்ட அந்த இதுல மிக முக்கியமான இடத்தை வகித்தவர்னு 4 சுவிசேஷங்களும் நமக்கு சொல்றனால இந்த சம்பவம் மிக 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 முக்கியமான சம்பவம். சிலுவையில பார்க்கும்போது நம்ம தியானம், சிலுவையை குறித்து தியானிக்கிற போது இந்த பரிசுத்தவானாகிய கற்றுக்கொள்ளலாம். 4 சுவிசேஷத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த 4 பேரை வைத்தும் எழுதி இருக்கிறார்னா அதுல ஏதோ முக்கியத்துவம் இருக்கிறது. சரி, முதலாவது பார்க்கும்போது அரிமத்தியா என்ற ஊரை பார்க்கிறோம். இந்த ஊர் மிக ஒரு சிறிய ஊர் தான் இது.
இது வந்து எருசலேம்ல இருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர், 6.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. நார்த்தா, இது எந்த இடத்துலன்னு நம்ம பார்க்கும்போது நார்த் வெஸ்ட். அப்போ எருசலேம்ல இருந்து நார்த்னா மேல் பக்கமா, வெஸ்ட் சைட்ல ஒரு 6.5, 6.5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஊர் இருக்குது. இப்போ இவர் வந்து ஜோசப் வந்து இந்த ஊரை சேர்ந்தவர்னு சொல்றனால ஊருக்கு எந்த புகழும் இல்லை. ஊரின் மூலமாக யோசேப்புக்கு என்ன கிடைக்குது? யோசேப்பு யார் என்பதை நம்ம இந்த இந்த ஊரை சேர்ந்த இந்த யோசேப்புன்னு அவரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அவரை நம்ம அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்குது. அதனால ஒரு சாதாரண ஊர்ல இருந்து தான் வர்றாரு. ஆனால் அவர் செய்த ஒரு பெரிய காரியத்தின் மூலமாக அந்த ஊருடைய பெயர் வேதத்துல இடம்பெறுது. அந்த ஊர் வேற எந்த ஹிஸ்டரியும் அந்த ஊரை பத்தி இல்லை. அந்த ஊருக்கு இருக்கிற ஒரே ஹிஸ்டரி, யோசேப்பு அந்த ஊரை சேர்ந்தவர். அப்போ பாருங்க, ஆண்டவருக்காக நம்ம ஒரு காரியத்தை, சின்ன காரியத்தை செய்யும் போது கூட நாம் மட்டும், நம்முடைய புகழ் மட்டும் இல்லை. அதுதானே நம்ம சிலுவையில பார்க்கிறோம். நம்முடைய மகிமைக்காக தானே அவர் வந்தார். கொலோசையர்ல பார்க்கிறோம், நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தார். அப்போ ஆண்டவர் நம்ம செய்யற சின்ன காரியத்துல கூட அதை கவனத்துல வைத்து அந்த மனிதனை ஆசீர்வதிப்பதோ, அவரை சுற்றி இருக்கிறவர்களையும் அந்த ஊரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆனா இவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு டிசைபிள்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இவர் சீக்ரெட் டிசைபிளா இருக்கிறார். இவர் சீக்ரெட் டிசைபிளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவர் வந்து ஒரு ப்ராமினன்ட் மெம்பர். நம்ம யோசிக்கலாம், ஏன் இவருக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சோம், ஏன் இவர் வந்து ஆண்டவருக்கு பகிரங்கமா எதுவும் செய்யலைன்ட்டு. ஆனா நம்ம பார்க்கிறோம், அங்க அவங்க எல்லாருடைய ஆமோதமும் எடுக்கும்போது, நீங்க எல்லாம் இதற்கு எங்களோடு ஒத்து போறீங்களான்னு கேட்கும்போது அந்த சனகரிப்பு சங்கத்துல இவர் அதுக்கு ஒத்து போகாதவராக அந்த இடத்துல நிலையா நிக்கிறாரு. ஆனாலும் அவர் சீக்கிரட்டா தான் இருக்கிறாரு. இப்ப நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா, இவ்வளவு தூரம் சீக்கிரட்டா இருந்தவர், இவ்வளவு வரைக்கும் அவர் கடைசி நிமிஷத்துல அவங்க ஆமோதம் கேட்கும் போது, நீ ஆமோதிக்கிறாயா என்று கேட்கும்போது இவர் என்ன செய்யறாரு? இவர் ஆமோதிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆனா எதிர்த்து எதையாவது சொன்னாரா, பேசினாரான்னு எதுவும் எழுதப்படல. அப்போ இந்த கட்டம் வரைக்கும் அமைதலா இருந்தவருக்கு திடீர்னு எங்க இருந்து தைரியம் வந்தது? இதுதான் நம்ம மைண்ட்ல நம்ம இப்ப பார்க்கும்போது நம்ம யோசிக்க வேண்டியது, நம்ம மனசுல யோசிக்க வேண்டிய கேள்வி, எப்படி இவருக்கு இந்த தைரியம் வந்திருக்கும்? இவர் ஏன் பயந்தாருன்னா, இந்த சனகரிப்பு சங்கம்ன்றது 70 பேரை கொண்டது. இந்த சனகரிப்பு சங்கத்தை வந்து நீங்க விளங்கிக்கணும்னா, நம்பர்ஸ், எண்ணாகமும் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல, அதுக்கப்புறம் 12வது வசனத்துல எல்லாம் பாப்பீங்கன்னா, எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு வருவார் வெளியே. மோசையின் மூலமாக கூட அவர் தலைவரா இருந்து வெளியே கொண்டு வருவார். அப்படி வெளியே கொண்டு வரும்போது 2வது வருஷம் 2வது மாதத்துல நீங்க வாசிப்பீங்க. அந்த நம்பர்ஸ்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 70 மெம்பர்ஸை கொண்ட ஒரு குழு உருவாகிறது. இப்ப இந்த 70 நபர்களை கொண்ட இந்த குழு மோசையின் காலத்தில் உருவான போது அவங்க செய்த பணி என்னன்னா, மக்களை தேவனிடத்தில் வழி நடத்துவதற்கு மோசேக்கு உதவியாய் இருந்தாங்க. அப்போ இந்த 70 பேர் கொண்ட குழு, அதே குழுவே இந்த புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டு இருக்கலாம், அந்த பிராக்டிஸ்லயே வந்திருக்கலாம். இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க, வேத அறிஞர்கள், இந்த இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட்னு ஒண்ணு இருக்குது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே ஒரு சுமார் 400 வருஷங்கள் தேவன் வந்து எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தவில்லை. எனவே தேவன் எதையும் வெளிப்படுத்தாதனால சரித்திரத்துல பல சம்பவங்கள் நடந்தாலும் வேதத்துல எதுவும் எழுதப்படவில்லை. அந்த காலகட்டத்துல இந்த சனகரிப்புன் சங்கம்னு ஒண்ணு மீண்டும் உருவாக்கி இருக்கலாம். ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியும், பரிசேயர், சதுசேயர் இவங்க எல்லாரும் உருவாகுனது இந்த இடைக்காலத்துலதான். அந்த இடைக்காலத்துல இந்த 70 நபர்களை கொண்ட ஒரு சங்கம், சனகரிப்பு சங்கம் உருவானதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் மக்களை தேவனிடத்தில் வழி நடத்துவதற்காக உருவானதுதான். அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? அவங்க வேலை, மக்களை தேவனிடத்துல
வழி நடத்தினார்கள். ஆனா இப்ப என்ன வெசனம்னா, இந்த சங்கம்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்ட்டு நின்னது. இந்த சங்கம் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ரோமர் பிலாத்துவின் இடத்துல ஒப்பு கொடுத்தது. இந்த சங்கம் தான் யூதாஸ் காரியத்தோட பேசி லஞ்சம் கொடுக்கிற மாதிரி பணத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ் அதற்கு பலியானதோ இந்த சங்கத்தின் மூலம். நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சங்கத்தை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையும் பார்ப்பீங்க. பேதுருவுக்கு, யோவானுக்கு, இன்னும் இவர்களுக்கெல்லாம் அந்த கிறிஸ்தவ ஊழியத்தை அவர்கள் செய்யும் போது, கிறிஸ்துவை குறித்து பேசும்போது அவர்களுக்கு விரோதமாயிருந்த அவங்கள சிறைச்சாலையில போட்டதும் இந்த சங்கம் தான். இறுதியா பார்க்கும்போது நம்ம பேதுருக்கு அவரை கொலை செய்யணும்ட்டு செய்ததும் ஆலோசனை செய்ததும் இந்த சங்கம் தான். பவுலுக்கும் விரோதமாய் முதலாவது நின்றது இந்த சங்கம் தான், அவர் ரோமர் இடத்துல முறையிடுற வரைக்கும். அப்ப யோசித்து பாருங்க, இந்த சனகரிப்பு சங்கம் எவ்வளவு ஆண்டவரிடத்தில் மக்களை வழிநடத்த வேண்டியவர்கள் எப்படி மாறிடுறாங்க, ஆண்டவருக்கே இயேசு கிறிஸ்துவுக்கே விரோதமாக மாறிவிடுகிறார்கள். இந்த சங்கம் அந்த காலத்துல ஒரு கோட்டாட்டம், சுப்ரீம் கோட்டாட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல இருக்கும்போது நீங்க விளங்கிக்கணும், பாலிட்டிக்ஸ் அண்ட் ரிலிஜன் வாஸ் மிக்ஸ் டுகெதர். பொலிட்டிக்கல் அரசியலும் மதங்களும் மதத்தின் தலைவர்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாங்க. இன்னொன்னு சொல்ல போனோம்னா, யூதர்களுக்கு ஏதாவது தொந்தரவு வருதுன்னா இந்த சனகரிப்பு சங்கம் தான் திட்டம் செய்யும். அவங்க தான் என்ன செய்வாங்க, இவங்க பாவம் செய்தவர்கள், இவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவங்க தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த சங்கத்தால என்ன செய்ய முடியாது, சிலுவையில் அறையிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதனாலதான் இந்த சங்கம் தான் 3 முறை ஆண்டவரை நியாயம் தீர்க்கிறார்கள். இந்த சங்கத்துக்கு பிற்பாடு அவங்க என்ன செய்யறாங்க, ரோமர் கையில ஒப்பு கொடுக்கிறாங்க. ரோமர் அரச சட்டத்தின்படி 3 முறை இயேசு கிறிஸ்துவ நியாயம் விசாரிக்கிறாங்க. அப்ப பாருங்க, 6 முறை. 3 முறை ரோமர் அரசியலின் சட்டத்தின்படி, 3 முறை மத சட்டத்தின்படி. மத சட்டத்தின்படி நியாயம் தீர்த்தவர்கள் இந்த 70 பேர். அப்போ இவங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்டுல உட்கார்ந்து இருக்கிற ஆட்களை போல. இந்த காரியங்கள் எல்லாம் இருந்த போது தேவனுடைய ராஜ்யத்துக்காக யார் உண்மையோடு காத்து கொண்டிருந்தது, யோசேப்பு. இந்த யோசேப்பு அதுக்காக காத்து கொண்டு இருந்தனால அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை என்ன செய்யலாம், சங்கத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஒரு மதிப்பு அவருக்கு, அந்த மதிப்பு எனக்கு அதுல இருந்து என்ன நீக்கிடுவாங்க. தாம் பெரிய பணக்காரரா இருந்தாரு, அவரை அநேக ஜனங்கள் மதித்தார்கள் என்றும் பார்க்கிறோம். அது நியாயமான காரியங்களை செய்து இந்த எல்லாம் நான் விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும்ட்டு பயத்துல இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாரு, பின்னாகத்தான் அவர் ரகசியமாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. ஆனா அந்த ரகசியத்திலேயே அவருக்கு பல வெளிப்பாடுகள் கிடைத்திருக்க வேண்டும். அந்த வெளிப்பாடுகள் கிடைத்த போது கூட அவருக்கு தைரியம் வரல. அந்த வெளிப்பாடுகளை வைத்து அவர் என்ன செஞ்சாரு, அவங்க மத்தவங்க எல்லாம் சிலுவையில அறைய ஆமோதித்தாலும் யோசேப்பு என்ன செய்யல, ஒத்துக்கொள்ளவில்லை. யோசேப்பு, அரிமத்திய ஊரானாகிய பரிசுத்தவானாகிய யோசேப்பு அதுக்கு ஒத்துக்காம இருக்கிறாரு. ஆனா எதிர்த்து பேசக்கூடிய பலன் அவருக்கு இல்லை, அந்த தைரியம் இல்லை. ஆனா எப்போ அந்த தைரியம் அவருக்கு வந்தது, எப்படி அதை அவர் மாற்றிக்கொண்டார், வாட் சேஞ்ச்ட் ஹிம் டு ஸ்பீக் சோ போல்ட்லி டு பைலட். யோசித்து பாருங்க, எது அவரை பிலாத்துவின் இடத்துல போய் இவ்வளவு தைரியமாய் பேச வைத்தது. ஆமோதிக்காம தான் இருந்தாரே தவிர அங்கேயும் அவருக்கு தைரியம் இல்லை. ஆனா பிலோத்து கிட்ட போயிட்டு எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு இந்த அவருடைய உடலை கொடுங்கன்ட்டு தைரியத்தோட அதிகாரத்தோட அவரை கேட்க வைத்தது எது தெரியுமாமா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம்.
அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பார்த்தவங்க, கல்வாரிய பார்த்தவங்க, கல்வாரிய தியானம் பண்ணவங்க, கல்வாரிய ஆவிக்குரிய ஜீவியத்துல அதை குறித்த எல்லா உபதேசங்களையும், அதை குறித்து அதனோடு இணைந்திருக்கிற சிலுவையினால் எனக்கு வெற்றி, சிலுவையினால் எனக்கு பரிபூர்ண ஜீவன், சிலுவையிலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சிலுவையிலே நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன், சிலுவையின் உபதேசம் என்னுடைய விரோதி யார் என்பதை எனக்கு காட்டி கொடுத்தது, சிலுவையிலே என்னுடைய வியாதிக்கு விடுதலை உண்டு, சிலுவையிலே என்னுடைய சாபத்திலிருந்து எந்த சாபமும் என்னை நெருங்க முடியாது, இதையெல்லாம் அறிந்து கொண்டேன்றத அந்த சிலுவையின் தியானம் நமக்கு போதிக்கிறது. நம்மை எப்படி யோசிப்ப ஒரு புதிய தைரியமுள்ள ஒரு மனிதனாக மாற்றியதோ அது போல சிலுவை என்ன செய்து உன்னையும் என்னையும் மாற்றி விடுகிறது. நீங்க யோசித்து பாருங்களேன், அவர் வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து இறக்குறாரு. ஒரு டைம் நம்ம தோராயமா சராசரியா சொன்னா 6 மணிக்குள்ள அவரை அடக்கம் பண்ணிடணும். ஏன்னா அந்த 6 மணிக்கு பஸ்கா ஆரம்பிக்கிறது. அந்த பஸ்கா நாள் எது? சனிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு பஸ்கா, அவர்களுடைய பஸ்கா ஆரம்பிக்கிறது. இப்போ இவர் என்ன செய்யறாரு? பாடிய கேட்டது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தொடுகிறார். அவர் என்ன செய்யறாரு? 100 ராத்தல், இவர் மிக பணக்காரனாய் இருந்ததுனால 100 ராத்தல். நீங்க யோசித்து பாருங்க, எல்லாருமே பஸ்கா பண்டிகைக்கு அந்த தேசமே ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல இவரு தேவனுக்கு, கடவுளுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு வாங்க வேண்டியதை 1 ராத்தல் இல்லை, 2 ராத்தல் இல்லை, இதெல்லாம் நீங்க டைம் இல்லை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, கூகுள் பண்ணி பாருங்க. அதிக பண செலவுல நிக்கோதேமோட இணைந்து 100 ராத்தல் போட்டு அவருக்கு சரியான அவருக்கு லினன் கிளாத்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சீலையை அவருக்கு சுருட்டி, அப்புறம் நமக்கு தெரியும் அவர் உயிரோட எழுந்த போது அவர் தலையின் மீது இருந்த சீலை தனியாக வைக்கப்பட்டு இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அதவையும் தலையிலையும் சீலையை சுருட்டி எல்லாவற்றையும், அப்ப டெட் பாடி என்ன செஞ்சிடறாரு? தொட்டுறாரு. இப்ப பாருங்க, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றினப்போ இவர் ரகசியமா இருந்தார். எல்லாரும் பயத்தின் காரியமாய் ரகசியமா இங்க அங்க ஓடிட்டாங்க. உங்க கூடயே நான் செத்து போவேன் ஆண்டவரேன்னு சொன்ன பேதுரு கூட அந்த இடத்துல இல்லை. ஆனா இவர் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல தைரியத்தோடு அந்த இறந்து போன அந்த சரீரத்தை தனியாக நிக்கோதேமோட சேர்ந்து அந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய, அடக்கத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறார். இதனால அவர் இழந்தது என்ன தெரியுங்களா? சரித்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் இருந்த அந்த அவருடைய அந்த சனகரிப்பு சங்கத்துல இருந்து அவரை வெளியே எடுத்துடுறாங்க. அந்த இடத்திலேயே அவர் இருக்க முடியல. அவர் சரித்திரம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலை விட்டு யூரோப் அந்த தேசத்திற்கு அவர் கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஆஸ்தி அனைத்தையும் அவர் செலவழித்து 92வது வயதிலே அவர் மரணம் அடைந்தார் என்பதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அவர் எல்லாவற்றையும் இழக்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆயத்தமாயிட்டாரு. அவருடைய ஒரு இறந்து போன உடலை தொட்டோன்னா அவர் என்ன செய்ய முடியாது? பஸ்கால போய் பங்கேற்க முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கட்டளைகள் இருக்கிறது. இறந்து போன உடலை தொடும்போது அவங்க அசுத்தர்களாக ஆயிடுறாங்க. அவங்க திருப்பி அவங்கள சுத்திகரித்து கொள்ள நாள் எடுக்கும். அதனால அந்த பஸ்கா பண்டிகையோடைய என்னுடைய இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை அறிந்துகிட்டாரு. அடுத்தது, சனகரிப்பு சங்கத்துல தனக்கு இருக்க வேண்டிய இடத்தை விட என்னுடைய தேவன் பெரியவர், அவர் தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்பதை அறிந்து கொண்டு தேவனுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்து முடிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது. ஆனா ஒரு நிமிஷம் நீங்க கற்பனையில யோசித்து பாருங்க, வெள்ளிக்கிழமை கொண்டு போய் அந்த கல்லறையில, அதுவும் என்ன மாதிரி கல்லறை? ராயல் கிரேவ்யார்டு. ஏன்னா அந்த கல்களிலே வெட்டப்பட்ட கல்லறை.
அதுல கொண்டு போய் இத ஒரு ஒருத்தரை வைக்கிறது, அதுல ஒருவரையும் வைத்திராத கல்லறை, அந்த புதிய கல்லறை அப்படின்னா இது பணக்காரர்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட அந்த கல்லறை. அதுல கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை வைக்கும் போது அவர் யோசித்திருப்பாரா? ஞாயிற்றுக்கிழமை இதுல இருந்து எந்திரிக்க போறாருன்னு அவர் யோசித்து அந்த கல்லறையை கொடுத்திருப்பாரா? இல்ல அவர் யோசித்திருப்பாரா அந்த கல்லறை எப்போதும் காலியா இருக்க போகுதுன்னு அவர் யோசித்திருப்பாரா? இல்ல அவர் யோசித்திருப்பாரா உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த கல்லறைய பார்க்கணும்னு ஆசையோட ஓடி வருவாங்க என்று யோசித்திருப்பாரா? ஒண்ணுமே யோசித்திருக்க மாட்டார் இல்லையா? எதையுமே யோசிக்காம ஒன்று மட்டும் அவர் விளங்கிக்கிட்டாரு, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு இவரே மேசியா என்பதை முழுவதுமா விளங்கிக்கிட்டாரு. அவர் விளங்கி கொண்ட காலம் இறுதியாக இருந்தாலும் யாருமே செய்ய முடியாத, யாருமே கூட இல்லாத நேரத்துல அவருக்காக நின்றவர் தான் யோசிப்பு. அதனால இவர் வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கிறது, இவர் செய்த இந்த காரியம் அவருடைய கல்லறைய இன்னைக்கும் மேன்மைப்படுத்தி இருக்கு. ஒருவேளை அவர் அந்த கல்லறைய தனக்குன்னு வச்சிருந்தா இன்றும் அது மூடப்பட்டதா தான் இருக்கும். அவருக்காக வைத்த கல்லறை தானே அது இல்லையா? அத இயேசு கிறிஸ்துவுக்குன்னு அவர் கொடுக்கும் போது அந்த கல்லறை இன்றும் அது ஒரு மனிதன், ஒரு புனித ஸ்தலமாக மனிதர்கள் போய் அதை பார்த்து வருவதற்கு விரும்புகிற ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. இதுதான் நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்றது. சரித்திரத்துல பார்க்கும்போது இவருடைய ஊழியம் முழு தன்னுடைய ஆஸ்தியையும் தேவனுக்கே செலவிட்டார் என்பதை பார்க்கிறோம். நம்ம பார்க்கிறோம் இல்லையா? வேதத்துல ஒரு ஆஸ்தியான ஒரு மிக ஆஸ்தி உள்ள ஒருத்தர் தேவனிடத்துல கேட்கிறாரு, நான் எல்லா கற்பனையும் கீழ்ப்படுகிறேனே, இன்னும் நான் என்ன செய்யணும்ட்டு. ஆண்டவர் அவருக்கு சொன்னது, உன்கிட்ட இருக்கிறத விற்று என்னை பின்பற்றி வா. அதை செய்தவர் தான் இவரு. ஏன் ஆண்டவர் சொன்ன அந்த வாலிபனிடத்துல சொன்ன காரியத்தை செய்து நிறைவேற்றியவர் தான் இது. தனக்கு இருந்த முழு ஆண்டவருக்கு தன் கல்லறையை மட்டும் கொடுக்கல, தன் ஆஸ்தியை கொடுக்கிறாரு, தன்னுடைய பொசிஷனை கொடுக்கிறாரு, தனக்கு இருந்த மதிப்பை கொடுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் இவரை எங்கேயோ உயர்த்தி இவர் செய்த அந்த அவருடைய காரியங்களுக்காக இவரை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரமதகப்பனே, பரிசுத்தவானாகிய யோசேப்பு அரிமத்தியா ஊருக்கே ஆண்டவரே பெருமையை கொண்டு வந்த பரிசுத்தவானாகிய யோசேப்பு ஆண்டவரே உம்முடைய உடலை எடுத்து அந்த உடல்ல தன்னுடைய கல்லறையை உமக்கு கொடுத்து, தன்னுடைய பணத்தை உமக்கு கொடுத்து, தம்முடைய அந்தஸ்தை, தம்முடைய உயர் பதவியை உமக்கு கொடுத்து, நீரே முக்கியம் என்று ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுத்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில சுவாமி எல்லாவற்றிலும் உமக்கே முதலிடம் கொடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய மகிமைக்காக சிலுவையை எடுத்தவரே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமென்.